ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பேக் செயின். அதுக்கு முதல் சரி த்ரெட்லேயும் பார்ப்போம், சில்க் த்ரெட்லேயும் பார்ப்போம். முதல் நான் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறது சரி த்ரெட்டில் பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காண்டி செயின் ஸ்டிச்சை நான் சரி த்ரெட்டில் கொஞ்சம் பெருசாக போடுறேன். பாருங்கள், முதல் ஒரு செயினை போட்டு பிறகு குட்டியாக ஒரு செயின் போட்டு அந்த செயினை நாங்கள் பெருசாக போட்ட செயின் நடுவுக்குள்ளே கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து கொஞ்சம் இழுத்துட்டு இப்படி பின்னுக்கு கொண்டு வரணும். இது திருப்பி கொஞ்சம் பெருசாக செயின் போடுறேன், குட்டி செயின் எடுக்கிறேன், பிறகு அந்த செயினை திருப்பி முன்னுக்கு கொண்டு போகிறேன். இன்னொரு செயினாக கொண்டு போய் எடுத்து திருப்பி பின்னுக்கு இழுக்கிறேன். பாருங்க, செயின் போட்டு எடுக்கிறேன், செயின் சரித்திரட்டை திருப்பி ஒரு குட்டி செயின் எடுக்கிறேன், அதை முன்பக்கமாக சரித்திரட்டை கொண்டு போய் முன்பக்க செயினுக்கு இடைக்குள்ளே போட்டு அதை இப்படி பின்னோக்கி இழுக்கிறேன். பாருங்க, குட்டி பெரிய செயின் போடுறேன், அதோட குட்டி செயின் எடுக்கிறேன், அதை முன்னோக்கி அந்த பெரிய செயினுக்குள்ளே எடுத்து திருப்பி பின்னோக்கி இழுக்கிறேன். பெரிய செயின், குட்டி செயின், அதை பிறகு பின்னோக்கி எடுத்து ஒரு செயின் அப்படி பின்னுக்கு இழுக்கிறேன். பெரிய செயின் போடுறேன், அதில் பக்கத்தில் குட்டி செயின் போடுறேன், அதை முன்னோக்கி கொண்டு போய் ஒரு குட்டி செயின் போட்டு பின்னுக்கு இழுக்கிறேன். விளங்கி இருக்க வேண்டும் உங்களுக்கு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு குட்டி செயின் போட்டு அதை முன்னோக்கி கொண்டு போய் திருப்பி ஒரு செயின் குட்டி செயின் எடுத்து பின்னோக்கி இழுத்து செய்யணும். ஒரு முடிச்சு மாதிரி விழும். அதுதான் பேக் செயின். குட்டி செயின் ஒரு செயின் போடுறேன், அதை விட ஒரு குட்டியாக ஒரு செயின் எடுத்து முதல் போட்ட செயினுக்குள்ளே கொண்டு போய் விட்டு திருப்பி ஒரு செயினாக பின்னோக்கி இழுக்கிறேன். செயின், குட்டி செயின், பிறகு அதை பின்னோக்கி எடுத்து அந்த செயினுக்குள்ளால செயின் எடுத்து திருப்பி பின்னோக்கி இழுக்கிறேன். இந்த செயின் ஸ்டிச் நாங்கள் போடுறது ஸ்லீவுகளுக்கு, நெக் டிசைன்களுக்கு போடலாம். அது ஒரு டிஃப்ரெண்டான டிசைனாக இருக்கும். செயின் எடுக்கிறேன், செயின் போடுறேன், அதோட குட்டி செயின் போட்டு அதை முன்னோக்கி கொண்டு போய் ஒரு செயின் போட்டு பிறகு அதை பின்னோக்கி இழுக்கிறேன். திருப்பி ஒரு செயின் போடுறேன், அது பதில் ஒரு குட்டி செயின் போடுறேன், அதை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு போய் செயின் போட்டு அதை பின்னோக்கி இழுக்கிறேன். செயின் போட்டு குட்டி செயின் போட்டு அதை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு ஒரு செயின் போட்டு அதை அப்புறம் பின்னோக்கி இழுத்து முடிச்ச மாதிரி விழ பண்ணுறேன். பாருங்க, செயின் போடுறேன், குட்டி செயின் போடுறேன், அந்த செயினுக்கு முன்னோக்கி ஒரு செயின் போட்டு பிறகு பின்னோக்கி இழுக்கிறேன். இப்படித்தான் நாங்கள் பேக் செயின் போடுறது சரி த்ரெட்டில். உங்களுக்கு சரி த்ரெட்டில் போட்டு காட்டினேன். இனி நாங்கள் சரி த்ரெட்டில் போட்டாச்சு, இப்போ சில்க் த்ரெட்டில் போட்டு காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்செல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு ஒரு கோடு கீறுவோம். அவளுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் பாருங்கள், ஒரு செயின் போடுறேன். உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக போடுறேன். அதை பக்கத்தில் குட்டி செயின் போடுறேன், எடுக்கிறேன். அதை அப்புறம் முன்னோக்கி செயினுக்குள்ளே கொண்டு போடுறேன், போட்டுட்டு அதை பின்னோக்கி இழுக்கிறேன். செயின் போடுறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறேன், செயினை எடுக்கிறேன், அதை முன்னோக்கி இழுக்கிறேன். அது அப்புறம் என்ன செய்கிறேன், செயின் போட்டு ஒரு குட்டி செயின் போட்டு பிறகு அதை முன்னோக்கி ஒரு செயினாக எடுத்து பிறகு அதை பின்னோக்கி இழுக்கிறேன். செயின் போடுறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறேன், பிறகு அந்த செயினை பின்னோக்கி எடுத்து அதை ஒரு குட்டி செயினாக பின்னோக்கி இழுக்கிறேன். செயின், பெரிய செயின் போட்டு அதுக்கு பதில் ஒரு குட்டி செயின் போட்டு பிறகு அந்த செயினை முன்னோக்கி ஒரு குட்டியாக போட்டு பிறகு அந்த செயின் என்ன செய்கிறேன், பின்னோக்கி இழுக்கிறேன். செயின், அதுக்கு பதில் ஒரு குட்டி செயின், பிறகு முன்னோக்கி ஒரு செயின், பெரிய செயின் போடுறேன், அதுக்கு பதில் ஒரு குட்டி செயினாக எடுக்கிறேன். சிக்கடிச்சிட்டு
பெரிய செயினாக போடுறேன். அதுக்கு பதில் ஒரு குட்டி செயின் போடுறேன். பிறகு அதை முன்னோக்கி ஒரு செயினாக எடுக்கிறேன். பிறகு அதை பின்ன இழுக்கிறேன். பின்னோக்கி பாருங்க, பெரிய செயின் குட்டி செயின், அதை முன்னோக்கிய அந்த பெரிய செயினுக்குள்ள ஒரு குட்டி செயினாக போடுறேன். பிறகு அது ரெண்டையும் என்ன செய்கிறேன், பின்னுக்கு இழுக்கிறேன். பெரிய செயின் போடுறேன், பக்கத்தில் குட்டி செயின் போடுறேன். அந்த பெரிய செயினுக்குள்ளே திருப்பி கொண்டு போய் ஒரு குட்டி செயின் போட்டு பின்னோக்கி இழுக்கிறேன். பெரிய செயின் பக்கத்தில் குட்டி செயின், திருப்பி பெரிய செயினுக்குள்ள குட்டி செயின், அப்படியே அந்த செயினை பின்னோக்கி இழுக்கிறேன். அப்படி நாங்கள் பேக் செயின் ஸ்டிச் பண்ணுவோம். விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விளங்கலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி அந்த வீடியோ அப்படியே விளங்கக்கூடிய மாதிரி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.